Hi friends, welcome to Polity Previous Year Question Paper Analysis. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா, சீஃப் மினிஸ்டர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்க்காம இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் நோட்ஸ்னு பார்த்துக்கலாம். இந்த டாபிக் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அப்போ டேஸில் வந்து நம்ம தமிழ்நாடும் சரி ரீஜனலாக சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் வந்து சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி சரி யூபிஎஸ்சி சரி எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் லெவன்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் யாருன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் தான். அதே நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னா யாரு? கவர்னர். கவர்னர் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் பார்க்கலாம். சீஃப் மினிஸ்டர் ரெலவெண்ட் ஆனது ஆர்டிகல் 153 டு 167 வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ரெலவெண்ட் ஆனது. அதே 164 எடுத்துக்கிட்டா அப்பாயின்மெண்ட் அண்ட் டென்யூர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். 167 எடுத்துக்கிட்டா சீஃப் மினிஸ்டரோட டியூட்டிஸ் ரெலவெண்ட் ஆனது. அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டா சீஃப் மினிஸ்டர் வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் பண்ணுவாங்க. யூஸ்வலி லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மெம்பர்ஷிப் ரூல் எது மாதிரினா அவர் வந்து கண்டிப்பாக வந்து சீஃப் மினிஸ்டர் வந்தாருன்னா ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பராக வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருந்தாக்க அவங்க வந்து சீஃப் மினிஸ்டருக்கு எலிஜிபிள் தான். அதே நான் மெம்பர் வந்து சிஎம் வந்து ஒரு 6 மந்த் மட்டும் தான் டெனியூவில் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் வந்து அது மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க வந்து லாஸ்ட் பண்ணாலும் 6 மந்த்ஸ் வந்து அந்த டெனியூர் இருந்துச்சு. அதனால் வந்து பை எலெக்ஷனில் போட்டி போட்டு அகைன் சிஎம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. டெனியூர் வந்து எந்த ஒரு ஃபிக்ஸ்டு டெனியூர் இல்லை. ப்ரெஷர் ஆஃப் த கவர்னர் எது மாதிரி வந்து பிஎம் இருக்கோ, பிரசிடென்ட் வந்து எது மாதிரி ப்ரெஷரில் இருப்பாங்களோ சிமிலராக வந்து சீஃப் மினிஸ்டரும் கவர்னர் ப்ரெஷர் ரெலவெண்ட் ஆனது தான். கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் இருக்கிற வரைக்கும் ஆனால் ரிமூவ் பண்ண முடியாது. தென் சீஃப் மினிஸ்டரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்ட் மினிஸ்டர்ஸ் டு தி கவர்னர், allocates portfolios, can ask ministers to visit, presides over council of ministry. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ரெலவெண்டான இவ்வளோ பவர்ஸ் இருக்குது. தென் வந்து கவர்னர் கூட என்னென்ன ரிலேஷன்ஸ் இருப்பாங்கன்னா கம்யூனிகேஷன் லிங்க், அதாவது வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் கவர்னர் இவங்க ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பாலம் மாதிரி வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. தென் அட்வைஸ் ஆன் த கீ அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஒரு சில கமிஷன்ஸ் இருக்குல்ல அதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா சீஃப் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். தென் லெஜிஸ்லேட்டிவ் ரோல் என்னன்னு பார்க்கலாம். அனௌன்ஸ் த பாலிசிஸ் இன் அசம்பிளி, கவர்னருக்கு வந்து சம்மனிங், ப்ரோவரிங், டிசால்யூஷன் ஆஃப் அசம்பிளி இதுக்கெல்லாம் கவர்னருக்கு பவர் இருக்குல்ல, அது ஜஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் நடத்துவார். அதர் ரோல்ஸ் என்னென்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து மெம்பராக இருப்பார், நீதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மெம்பர்ஸ், ஸ்டேட் பிளானிங் போர்டோட சேர்மனாகவும் சீஃப் மினிஸ்டர் வந்து ஆக்ட் பண்ணுறது. தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட கீ பாயிண்ட்ஸ் பார்த்துலாம். கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டிகல் 163 வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் டு கவர்னர், 164 வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸில் ஒன்றா இருக்கும். அப்பாயின்மெண்ட் யாருன்னா சிஎம் வந்து அப்பாயிண்டட் பை கவர்னர், அதர் மினிஸ்டர்ஸும் வந்து கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். அதனால் வந்து சிஎம் அட்வைஸில் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து மெம்பராக இருக்கவங்க வந்து மினிஸ்டராக இருந்தாலும் அவங்க வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இது பண்ணால் அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறது அது ப்ரொசீஜர் தான். மெம்பர்ஷிப் ரூல்னா நான் லெஜிஸ்லேட்டிவ் மினிஸ்டர் மஸ்ட் பி எலெக்டட் இன் 6 months. அதில் நம்ம வந்து பிஎம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது வந்துச்சு பார்த்தோம்ல, அதில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து அவர் வந்து மெம்பராகவே இல்லை, பட் வந்து 6 மந்த்துக்குள்ளே வந்து ராஜ்யசபாவில் நாமினேஷன் ஆகிட்டு வந்தார்ல, அந்த பவர் வந்து அதே மாதிரி தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சிலையும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது யார் இது பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 வந்து மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுங்க, இது வந்து எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோனா 15% ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மினிமம் வந்து 12 மினிஸ்டர்ஸாவது இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டாஸ். நம்ம தமிழ்நாடோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிஸ்குவாலிஃபிகேஷன் எதுனா ஆன்டி டிஃபிஷன் லா, இதில் வந்து என்னன்னா மினிஸ்டராக பிகம் பண்ண முடியாது. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் என்னென்னா ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் மேண்டேட்டரி இன் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிசா. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் துணை முதலமைச்சர் ப்ரீவியஸ் டைம் இருந்தாங்களே, ஸோ ஜஸ்ட்டு சும்மா சேர்ந்து வச்சுக்கலாம். இதில் வந்து என்ன கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், ஜஸ்ட் பொலிட்டிக்கல் ரிலவெண்ட்டான ஒரு கான்ஸ்டியூஷன் தான். இதில் வந்து கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ் தனியாக வந்து இருக்க முடியாது. சீஃப் மினிஸ்டர் நம்ம அவ்வளோ பவர் பார்த்தோம்ல, அது வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கு எந்த ஒரு பவருமே இல்லை. இது வந்து கேபினட் மினிஸ்டருக்கு வந்து ஈக்குவலாக வைப்பாங்க. கன்சிடரேஷன் நம்பர் 2 இன் ஆயிருக்கு. சீஃப் மினிஸ்டர் எடுத்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அது மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னோட பர்பஸ் என்னன்னா கொலிஷன் பேலன்ஸ். கர்நாடகாவில் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களே, ஏன்னா வந்து சீனியர் யார் வந்து கரெக்டாக கொடுக்கணும்னு தெரியல, ஸோ வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அது மாதிரி சும்மா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் அகாமடேஷன் இப்போ சொன்னோம்ல அது தான். ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாமா.
கேபினட் மினிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைப். இது வந்து என்னன்னா 8 மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ் டிசிஷன் மேக்கிங் பாடியாகவும் இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் தான் ஆக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் அது கீழே இருக்கிற ரேங்க் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட். இது வந்து கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. இண்டிபெண்டன்ட் சார்ஜை கூட ஹோல்ட் பண்ணுறதுக்கு மேபி இருக்கலாம். டெபுட்டி மினிஸ்டர்ஸ் இவங்க வந்து கேபினட் மினிஸ்டர் அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட் தர மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து இண்டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட் தரது வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெபுட்டி மினிஸ்டர்ஸ்க்கு அது வந்து தரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நோட் hierarchy not mentioned in the constitution determined by the chief minister. இப்போ சொன்னல இந்த hierarchy இது மாதிரி வருதுன்னு இது வந்து கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஆர்டிகல் 163 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர். 164 அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெனியூவல் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. 166 எடுத்துக்கிட்டா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் டேக்கன் இன் கவர்னர்ஸ் நேம். 167 எடுத்துக்கிட்டா டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் டுவர்ட்ஸ் கவர்னர். 177 எடுத்துட்டா மினிஸ்டர்ஸ் கேன் ஸ்பீக் இன் லெஜிஸ்லேச்சர் vote only in the house of membership. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக பார்த்துச்சு. சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரிலவெண்ட்டாக. ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இது மாதிரி கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம அப்கமிங் எக்ஸாமில் வந்து எது மாதிரி கேட்க வராங்க அது மாதிரி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா இஸ் நாட் எலிஜிபிள் டு vote in president election if 1993 கேட்ட கொஸ்டின். He himself be a candidate. He is said to prove his majority on the floor of the lower house of the state legislature. He is member of the upper house of the state legislature. D. He is caretaker of the chief minister. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. நம்ம வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். நாமினேட்டட் மெம்பர்ஸும் சரி, ராஜ்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் அவங்களாம் எலிஜிபிள் இல்லைன்னு. ஸோ வந்து ஈஸியாக வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த டாபிக் ரவுண்டாக பார்த்துருந்தாலும் நம்ம வந்து இதை ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? Next question. Who among the following become the Prime Minister of India without being earlier Chief Minister of a state? In 1994 கேட்ட கொஸ்டின். மொரார்ஜி தேசாய், சரண் சிங், விபி சிங், சந்திரசேகர், பிவி நரசிம்ம ராவ். Select the correct answer from the quotes given below. 1, 2 and 4, 2, 3 and 5, 2 only, D 4 only. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 4 only. ஏன்னா மொரார்ஜி வந்து மும்பை ஸ்டேட்டில் வந்து சிஎம் வந்தார். ஷரண் சிங் வந்து உத்தரப்பிரதேஷ், விபி சிங் வந்து உத்தரப்பிரதேஷ், நரசிம்ம ராவ் வந்து ஆந்திர பிரதேஷ் சிஎம் இருந்தார். சந்திரசேகர் வந்து சிஎம்மாக வந்து சர்வ் பண்ணார். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following Constitution Amendment Act seeks the size of Council of Ministers at the center and in the state not exceed 15% of the total member of the Lok Sabha and the total members of the Legislative Assembly of the state respectively? இது வந்து 2007 கேட்ட கொஸ்டின். 91, 93, 95, 97. கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ. நம்ம வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம்ல, ஷார்ட் நோட்ஸ் ஏரியா அதில் வந்து கிளியர் மென்ஷன் பண்ணுவோம். 91st அமெண்ட்மெண்ட் 2003 இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட். Consider the following statements. இது வந்து 2016 கேட்ட கொஸ்டின். The chief secretary in a state appointed by the governor of that state. Chief secretary in a state as a fixed tenure. Choose the correct answer. Option A 1 only, option B 2 only, option C both 1 and 2, option D neither 1 nor 2. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. ஏன்னா வந்து சீஃப் செக்ரட்டரி வந்து யாரும் இருக்கணும் சூஸ் பண்ணுவாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான் பண்ணுவாங்க, கவர்னர் பவர் இல்லை. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணா கவர்னர் வந்து நேம்ஸில் வந்து இது பண்ணுவாங்க. அவருக்கு வந்து ஃபிக்ஸ்டு டென்யூர் இல்லை. ஒருத்தர் வந்து சப்போஸ் சிஎம் ஆனாவோ அவருக்கு பிடிக்கலனாலோ சீஃப் செக்ரட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட் கவுன்சில் ரவுண்ட் ஆனது. Consider the following statement. 2020 கேட்டது. According to the Constitution of India, a person who is eligible to vote can be made a minister in a state for 6 months even if he is not a member of the legislature at the time of the state. Second statement. According to the Representation of People Act 1951, a person convicted of a criminal offence under sentence imprisonment for 5 years is permanently disqualified from the contesting an election even that is released from the prison. Option A 1 only, option B 2 only, option C both, option D neither. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. ஏன்னா மினிமம் ஏஜ் எம்எல்ஏக்கு வந்து 25 இயர்ஸ். ஓகேங்களா? ஓட்டிங் எலிஜிபிலிட்டி என்னது ஜஸ்ட் 18 இயர்ஸ் தான். ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து ராங். தென் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து நாட் பர்மனெண்ட். ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க வந்து போட்டிடலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. பர்மனெண்டான டிஸ்குவாலிஃபிகேஷனே இல்லை. கிரிமினல் ஆஃபீஸ் போயிருந்தாலும் ஒரு கேப் வந்துட்டு நெக்ஸ்ட் அவங்க கண்டஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அந்த டாபிக்ல ஒன்றா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து 2018 கேட்டது.
The Speaker of the Legislative Assembly shall vacate his or her office if she ceases to be a member of the Assembly. Second, whenever the Legislative Assembly is dissolved, the Speaker shall vacate his or her office immediately. Which of the statement given above is or correct? A. 1 only, B. 2 only, C. both 1 and 2, D. neither 1 nor 2. Correct answer என்ன? Option A. Speaker vacate office if he ceases to be a member of the assembly. அது correct. ஆனால் வந்து does not vacate immediately after the dissolution. He continue until the just before the first meeting of new assembly. அதாவது நெக்ஸ்ட் அசம்பிளி வர வரைக்கும் அவர் வந்து ஸ்பீக்கராக கண்டினியூ பண்ணி தான் இருப்பார். இது வந்து ஆர்டிகல் 179ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Next question. Consider the following statements. The Legislative Council of the state in India can be larger size than the half of the Legislative Assembly of the particular state. Second, the Governor of State nominates the Chairman of the Legislative Council of that particular state. Which of the statements given above is or correct? A. 1 only, B. 2 only, C. both 1 and 2, D. neither 1 nor 2. Correct answer என்ன? Option D. Article 171 சொல்லிப்பாங்கன்னா Legislative Council cannot exceed 1/3 of the strength of the சொல்லிப்பாங்க. Chairman of the Legislative Council elected by the members of the council. Governor does not nominate the chairman. Last question. Consider the following statement. UPSC 2008 legacy question. The Legislative Assembly of each state shall consist of not more than 450 members chosen direct election from the territorial constitution of the state. Second, a person shall not qualify to be fill seat in the Legislative Assembly of a state if she is less than 25 years of age. Which of the statement above given are correct? A. 1 only, B. 2 only, C. both 1 and 2, D. neither 1 nor 2. Correct answer என்ன? Option B. 2 only. ஆர்டிகல் 171 அசம்பிளி ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னா 60 to 500 மெம்பர்ஸ் இருக்கலாம் சொல்லுவாங்க. அதனால வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட். ஆர்டிகல் 173 வந்து மினிமம் ஏஜ் ஃபார் எம்எல்ஏன்றது 25 இயர்ஸ் மென்ஷன் பண்ணிப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். எனி இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் சஜஷனாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வந்து டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். சர்வீஸ் கொஞ்சம் ஹெல்த்னால வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அதுவும் நல்லாதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் அது மாதிரி மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.